அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சாட்டர்டே ஈவினிங். ஆஃப் இயர்லி லீவுன்னு சொல்லிட்டு அப்சனா ரொம்பவே ஜாலியாக இருந்தா. ஈவினிங் டைமில் கொஞ்சம் சோகம், ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டில் பஜ்ஜி மிளகா இருந்துச்சு. ஸ்நாக்ஸ்க்கு பஜ்ஜி தான் ரெடி பண்ண போகிறோம். பஜ்ஜி மிளகா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நடுவில் ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு டிப் பண்ணி ஃப்ரை பண்ணியாச்சு. நான் கொஞ்சம், மம்மி கொஞ்சம் ஷேர் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். மிளகாய் காலியாயும் பேட்டரில் கொஞ்சம் மாவு இருந்துச்சு. இருந்த கொஞ்சம் மாவு வச்சுட்டு உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி பண்ணிட்டோம். என்னோட ஃபேவரட்டான பஜ்ஜி என்னென்னா வாழைக்காய் பஜ்ஜி தான். இந்த வாட்டி வாழைக்காய் இல்லை, ஸோ உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி பண்ணிட்டோம். சூப்பராக சாப்பிட்டுட்டு டின்னருக்கு தோசையும் வேர்க்கடலை சட்னி தான் செஞ்சுருந்தேன். ஒரு வாட்டியும் வேர்க்கடலை சட்னி செய்யும் போது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பிகாஸ் ஒரு பொருளை சேஞ்ச் பண்ணி செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மல் சட்னியோட ஃப்ரை சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெத்தட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய், இஞ்சி பூண்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு லெமன் சைஸில் புளி துருவி வச்சிருக்க தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா வேர்க்கடலை சேர்த்துட்டு லாஸ்ட்டாக உப்பு பார்த்துக்கோங்க. நல்லா குக் பண்ணிவிட்டு ஆடினதுக்கு அப்புறமா அரைச்சிக்கோங்க. சூப்பராக வேர்க்கடலை சட்னி ரெடி.